டேய் அலி. டேய் அசீஸ் எங்கடா மாப்ள வாடா மச்சான். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மச்சான். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். சரி, என்ன வேலை பார்க்குற? நான் இங்கே தான்டா சும்மா சுற்றிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற? நானும் அதே தான் மச்சான். நம்மளுக்கு எல்லாம் எங்கே வேலை கிடைக்க போகுது? இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் இதே நிலமை தான்டா. இப்படி ரோட்டில் சும்மா குப்பை கொட்டிக்கிட்டு யாராவது சொன்னால் அந்த வேலையை செஞ்சுட்டு தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை மச்சான், எல்லாருக்கும் அதே நிலைமையாக தான் இருக்குது நம்ம நாட்டில். யோசிச்சு பாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டு எவ்வளோ டாப்பில் இருந்த நாட்டு. இன்றைக்கி துபாய், அமெரிக்கா, யூகே இவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம இவ்வளோ கீழே வந்துட்டோம். இதுக்கெல்லாம் யாரா காரணம்னு சொல்கிறது? புரியவே மாட்டேங்குதுடா மச்சான். உனக்கு புரிய வைக்க ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? Okay, we'll check out your files. You may leave now. தம்பி, உங்க ஃபைல்ஸை நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா கூப்பிட்றோம், சரியா? நீங்கள் கிளம்பலாம். मैंने कहा है इंजीनियर्स मत भेजो, जो डिप्लोमा है ओनली सेंड देम इनसाइड, ओके? தம்பி, காசு தண்டா இல்லாம காசு மட்டும் வை, வேலை தேடினா வரும். இன்ஜினியரா டிப்ளமாவை மட்டும் உள்ள வர சொல்லியிருக்காரு சார். வெளியில போ. ஜி இருங்க, நான் வரேன் ஜி. வாங்க ஜி. உங்களுக்கு தெரியுமா ஜி? கொஞ்சம் தெரியும் ஜி. இங்கே பாரு இவன் ரிசீவ் மேம். என்ன இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, இவ்வளோ நல்லா இருக்கு, இன்னும் இதோடய சுற்றிட்டு இருக்கான். ஜி ரெடி ஆயிடுச்சு ஜி. ஹேய், எப்படி ஜி? வைட்டி ஜி. ஆனால் நீங்கள் எப்படி ஜி? நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், இன்னும் முடிகிற மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் வந்தீங்க. சரி, நோ ப்ராப்ளம் ஜி. பார்த்து போயிட்டு வாங்க. என்ன ஜி இவ்வளோ டேலண்ட் இருக்கு, இன்னும் ரெசிமோட சுற்றிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஜி, நான் கூட கேட்கணுன்னு இருந்தேன். என்ன ஜி செய்கிறது, வேலை கிடைக்கல. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க ஜி, மார்க் இருந்தால் போதும் வேலை கிடச்சிரும்னு. இப்போ வந்தோடனே தான் தெரியுது மார்க்கு முக்கியம் இல்லை, காசு தான் முக்கியம்னு. ஏன் ஜி அப்படி சொல்கிறீங்க? என்னாச்சு? நிறைய இன்டர்வியூஸ்லாம் போனேன் ஜி. போன இடத்துல எல்லாம் சொல்கிறாங்க உன்ன மாரி நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் வேலை தந்துட்டு இருக்க முடியாது, நீ 25,000 காசு கட்டு, உனக்கு தான் அந்த வேலைன்னு சொல்கிறாங்க. நானே ஜி செய்கிறது, நானே புவர் ஃபேமிலி, நானே போகிறேன், சம்பாதிக்க தான் போகிறேன். போகிற இடத்துல காசு கேட்டால் நானே ஜி செய்கிறது, நான் எங்கே போவேன்? ஓ அப்படியா ஜி? சரி, நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணீங்க, நாங்கள் உங்களுக்கு எதாவது பண்ணணும்ல? இதோ வரீங்க ஜி. இல்லை ஜி, வேணாம் ஜி, வேணாம் ஜி. இல்லை ஜி, நீங்கள் பண்ணதுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சைட் இருக்கு, இருங்க அதில் வீடியோ போட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் வந்து அல்ஃபின். இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இவர் ரெசியூம்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது.
ஆனால் வந்து கம்பெனியில் போகணுன்னா 25,000 கேட்குறாங்க. இவருக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஜி, இது மூலமா எங்களுக்கு என்ன ஃபண்டு கிடைக்குதோ அது உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். சரி ஜி. ஹே 25,000மா? நான் நினச்சி கூட பார்க்கல. மச்சான், சொல்றா. இது என்னன்னு தெரியுதா? என்னடா இது? மச்சான், அன்னைக்கு அந்த பையனுக்கு கலெக்ட் பண்ணோம்ல ஃபண்ட்ஸு 10,000 செஞ்சிருக்குடா. 10,000மா? என்னடா சொல்ற? என்கிட்ட கொடு, நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன். ஹலோ ஜி, உங்க காசு ரெடி ஆயிடுச்சு ஜி, மீட் பண்ணலாமா? ஜி வாங்க ஜி. நல்லா இருக்கீங்களா ஜி? ஜி அந்த வீடியோ போட்டோம்ல ஜி, அதுக்கு 2,000 தான் ஜி கிடச்சிருக்கு. அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை ஜி. ஆனால் எது இருந்தாலும் இது உங்கள் பணம் ஜி, இந்தாங்க. புரியலையேடா, இந்த கதைக்கும் நம்ம நாட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? மச்சான், இந்த கதையில தாண்டா எல்லாமே இருக்கு. கூட இந்த நண்பனே பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதி அடிச்சான் தெரியுமா? அவன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுலேயும் காவாசி எடுத்துட்டு மீதியை தள்ளுறான் தெரியுமா? அவன் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதுலேயும் அந்த காவாசியும் வாங்குறோம் பாரு, அதுதான் நம்ம. சி, என்ன மச்சான், கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதாடா உங்களுக்கு? மச்சான், இதில் என்ன தெரியுமா கொடுமை? தப்பு பண்ணுறதுங்க அவனுக்கு தெரியும், அது தெரிஞ்சும் அந்த தப்பு பண்ணுறான் பாரு. ஆனால் மச்சான், இந்த ஒரு சின்ன கதையில் எனக்கு ரொம்ப பெரிய விஷயத்த நீ புரிய வச்சுட்ட. அது சரி. சரி ஓகே மச்சான், என் பஸ் வந்துச்சு, போயிட்டு வரேன், மீட் பண்ணுவான், பாய். சரி ஓகே மச்சான், பாய். நம்ம நாடு நாசமாக போனதுக்கு எம்எல்ஏ மினிஸ்டர் மட்டும் காரணம் இல்லைங்க, நாமளும் ஒரு காரணம் தான். உன் கண்களை திற. ஏன் நானே நல்லவன் கிடையாது. நினைச்சு கூட பார்க்கல. என்ன மச்சான், கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதாடா உங்களுக்கு? மச்சான், இது என்ன தெரியுமா கொடுமை? தப்பு பண்றதுன்னு அவனுக்கு தெரியும், அது தெரிஞ்சும் அந்த தப்பு பண்றான் பாரு.